நம்மீது நமக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே அந்த இறைவனை நேரில் வந்தாலும் பயனே இல்லை. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல தகவல் வரும், நிச்சயமாக வரும், நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு இந்த அழகாய் விடிந்த இந்த காலை வேளையில் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கலாம். நாம் நினைப்பது எல்லாமே நமக்கு சாத்தியமாகும் வரை நம்பிக்கையோடு இருக்கலாம். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நமக்கு ஏன் மனக்கவலை? நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும், என்ன ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருந்தாலும், தன்னம்பிக்கையோடு துணிந்து இறங்கி அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்ற சிந்தனை ஒருவர் மனதில் இருந்தால் அவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே அடைய முடியும். அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் திருவேங்கடம் அப்படிங்கிற ஒரு மனிதர் ஒரு சந்தைக்கு போயிருந்தான். அவனுடைய வீட்டில் விசேஷம் நடக்க இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கிக்கிட்டு மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு சந்தையிலிருந்து தான் வாங்கிய பொருட்களோடு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தான் அந்த மனிதன். அவனுடைய வீட்டை அவன் அடைவதற்கு ஒரு சிறிய காடை அவன் தாண்ட வேண்டியிருந்தது. அந்த காட்டை தாண்டினால்தான் அவன் வீட்டுக்கு போக வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலைங்கிறதுனால இருட்டுறதுக்குள்ள தன்னுடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு சீக்கிரமாகவே கிளம்பினாதான் இருட்டுறதுக்குள்ள அவன் வீட்டுக்கு சென்று அடைய முடியும். அப்படிங்கிறதுனால வேலையெல்லாம் முடித்துவிட்டு மிக சீக்கிரமாக கிளம்பினான் தன்னுடைய மாட்டு வண்டியில். அப்போது அவன் வரும் வழியில் அந்த காட்டில் எதிர்பாராத விதமாக அவனுடைய வண்டி ஒரு குழியில் மாட்டிக்கொண்டது. என்னடா, வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், இருட்டுறதுக்குள்ளே போகணுமே, ஆனால் நம்மளுடைய வண்டி இப்படி இந்த குழியில் மாட்டிக்கிச்சே, இப்போது நம்ம என்னதான் பண்ணுறது? துணைக்கு கூட யாருமே நம்ம கூட்டிக்கிட்டு வரவில்லையே. சரி, கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த வழியாக யாரும் போகாமலேயா இருந்துட போகிறாங்க, வரட்டும், அவங்க வந்தோன்னே அவங்களுடைய உதவியை பெற்றுக்கொண்டு எப்படியும் நம்ம சுலபமாக நம்ம வண்டியை இந்த குழியிலிருந்து மீட்டு விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்து கொண்டிருந்தான் அந்த மனிதர். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து காடு முழுவதும் இருட்டு ஆகத் துவங்கியது. என்னடா, நம்ம நேரம் இப்படி இருக்கே, இந்த நேரமாக பார்த்து இந்த வழியில் யாருமே வரலையே, நமக்கு உதவுவதற்கு யாருமே துணையாக இல்லையே அப்படின்னு வருத்தத்தோடு குழியில் மாட்டிக்கொண்ட தன்னுடைய மாட்டு வண்டியை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தார் அந்த மனிதர். அப்போ தெய்வாதீனமா அந்த வழியா ஒரு துறவி நடந்து வந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த அந்த மனிதருக்கு ரொம்பவே ஆனந்தம். நமக்காக அந்த இறைவனே நடந்து வரும் போல ஒரு கற்பனை தோற்றத்தை அவன் மனசுக்குள்ளே எழுந்தது. உடனே துறவியிடம் ஓடி போய், நான் ரொம்ப நேரமாக இந்த பக்கமாக நின்றுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய மாட்டு வண்டி இந்த குழியில் மாட்டிக்கிச்சு, என்ன செய்துனே தெரியாமல் யாராவது வந்தால் உதவிக்கு அழைக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கேன், ஆனால் யாருமே வரல, தெய்வாதீனமாக நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை தான் நான் மலை போல் நம்பிகிட்ருக்கேன், நீங்கள் உதவுனீங்கன்னா என்னுடைய மாட்டு வண்டியை அந்த குழியிலிருந்து நான் சீக்கிரமாக வெளியில் எடுத்துருவேன் அப்படின்னு பணிவன்போடு அந்த துறவியை பார்த்து கேட்டார் அந்த மனிதர். உடனே அந்த துறவி அந்த மனிதர் பேசினதையும் வண்டி குழியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதையும் நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு, என்னப்பா, நானே ஒரு வயதான துறவி, ரொம்ப நேரமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன், அந்த களைப்பே என்னை விட்டு போகலை, என்னால் எப்படி உனக்கு உதவி பண்ண முடியும், அதுவும் குழியில் மாட்டிக்கிட்டு இருக்க அந்த வண்டியை எனக்கு பலமே இல்லாத நான் எப்படி உதவி அதை வெளியில் எடுக்க முடியும்னு எனக்கு தெரியலையே, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. துறவி மேலும் சொன்னார், என்னப்பா நீ இப்படியே இந்த வண்டியை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறியே, நேரம் வேற போய்கிட்டே இருக்குது, சூரியன் மறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இருட்டின பிறகு இந்த பக்கமாக யாருமே வரமாட்டாங்க, வரக்கூடிய சூழலும் இந்த இடம் இல்லை, அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய வண்டியில் விலையுயர்ந்த பொருட்கள் நிறையவே இருக்கும் போல இருக்கே, இந்த பக்கம் திருடர்கள் பிரச்சனை நிறையாவே இருக்குது, அவங்க பொருட்களை அபகரிக்கிறதோடு மட்டுமல்லாமல்
ஆளையும் கொன்று விடுவார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீ எதை பற்றியுமே யோசிக்காம யாராவது வருவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல அந்த மனிதரோட மனதிலும் பயம் தொற்றிக்கொண்டது. துறவி சொன்னது எல்லாமே அந்த மனிதரோட மனதில் போனோன்னே, ஏன் மற்றவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? இந்த வண்டியை மீட்கிறதுக்கான முயற்சியில் நம்மளே ஈடுபட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு துணிவும் அந்த மனிதர் மனதில் வந்தது. உடனே யாரையுமே எதிர்பார்க்காம தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகிக்கப்படுத்தி அந்த குழியிலிருந்து வண்டியை மீட்க அந்த மனிதர் ஆரம்பித்தார். முழு பலத்தையும் கொடுத்தும் கூட அந்த வண்டி சிறிது கூட நகரவே இல்லை. சக்கரத்தை நகர்த்தக்கூட முடியவில்லை அந்த மனிதரிடம். ஆனால் அவனுடைய துணிவையும் நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் அவன் கைவிடாமல், எப்படியும் இந்த வண்டியை நம் ஒருவர் தான் இதை நகர்த்த வேண்டும், வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மீண்டும் முழு முயற்சியோடு அந்த சக்கரத்தை நகர்த்தினான். அப்பொழுது அதிசயமாக அந்த குழியிலிருந்து சக்கரம் மெல்ல மெல்ல மேலே எழும்பி வந்தது. இதை பார்த்தோன்னே அந்த துறவி என்னப்பா, இன்னும் ஒரு சின்ன விஷயத்துக்காக போய் யாராவது வருவாங்களா, உதவிக்கு வருவாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தியே, இப்போ பாரு நீயே யாரோட துணையும் இல்லாமல் நீயே மீட்டெடுத்து வந்துட்டியே அப்படின்னு சொன்னார். எப்போவுமே நமக்கு உதவுவதற்கு யாராவது வருவாங்களா அப்படிங்கிற எண்ணத்தோட காத்துக்கிட்டே இருந்தோன்னா அந்த நிகழ்வுகளை, அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரத்துக்கான எந்த வழியும் உன் கண்ணுக்கு தென்படவே தென்படாது. அதற்கான வழியும் உன் கண்களுக்கு தெரியாது. வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட சூழ்நிலையோ பிரச்சனையோ ஏதாவது வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது அப்படின்னு துணிவோட நாமே மற்றவர்களை எதிர்பார்க்காம செயல்பட்டோன்னா நிச்சயமாக அந்த நிகழ்வுகள், அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் அப்படின்னு அந்த துறவி அந்த மனிதருக்கு அறிவுரை கூறினார். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் துணிவோடு போராடும் யாருக்குமே கஷ்டமோ தோல்வியோ துக்கமோ வந்துவிடாது. கண்டிப்பாக வெற்றி மட்டும்தான் வரும் அப்படின்ற அறிவுரையையும் அந்த துறவி அந்த மனிதருக்கு வழங்கினார். நீ உன்னுடைய பிரச்சனையை என்கிட்ட சொல்லும் பொழுது இந்த பிரச்சனையை உன்னாலேயே தீர்த்து விட முடியும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால தான் நீ உதவிக்கு கூப்பிட்டும் கூட என்னால் வர முடியாது, நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் அப்படிங்கிற பொய்யை நான் உன்கிட்ட சொன்னேன். அப்படி யாருமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வந்த பொழுது தான் உன் மனதில் துணிவு எழுந்ததை என்னால் உணர முடிஞ்சிச்சு. நீயும் துணிவோடு போராடின, குழியில் மாட்டிக்கிட்டு இருக்க வண்டியை மீட்டும் எடுத்த. எனவே உன்னுடைய துணிவை நான் பாராட்டுறேன். துணிவோடு எதிலையும் செயல்படு, நிச்சயமாக வெற்றி உன் பக்கம்தான் இருக்கும் அப்படின்னு கூறி முடித்தார் அந்த துறவி. துறவி சொல்லி முடிச்சோன்ன தன்னுடைய தவறை நன்றாக உணர்ந்து கொண்ட அந்த மனிதர் அவருக்கு நன்றியை கூறிவிட்டு இனி துணிவோடு செயல்படுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த இடத்தை விட்டு தன் வீடு நோக்கி புறப்பட்டார் அந்த மனிதர். எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால் செய்ய முடியும் என்று துணிவோடு இறங்குபவனுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி வரும். மற்றவர்களை எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் காத்துக்கொண்டே மட்டுமே இருக்க முடியுமே தவிர எதையுமே சாதிக்கவே முடியாது. அது மட்டுமல்லாமல் இது நம்மால் முடியுமா, நமக்கு இது சாத்தியப்படுமா அப்படின்னு கேள்விக்குறியோடு யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக தோல்விதான் வந்து தழுவும். நம்மால் முடியாத காரியம் எதுவுமே இருப்பதாக ஒருபோதும் மனதில் நினைக்கவே கூடாது. எல்லா காரியமும் நம்மால் முடியும், முடிப்பதற்காகத்தான் நம்ம இந்த பிறப்பை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் துணிவும் யார் மனதில் இருக்குதோ அவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை அழகாக ருசிக்கலாம். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரிந்த பழமொழி. நம்மை வலிமை உடையவன் அப்படின்னு நம்ம நினைத்தோன்னா வலிமை படைக்கலாம், வலிமை படைத்தவனாகவே ஆகிவிடலாம். இந்த உலகத்தில் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக நிச்சயமாக ஆகலாம் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வலிமையும் நமக்குள்ளே தான் இருக்குது.
அதை நாம தான் வெளியில் கொண்டுட்டு வரணும். நம்மால் முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கும் ஒரு செயல் நிச்சயமாக முடியாததாகத்தான் இருக்கும். என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க எப்போவுமே முடித்து காட்டுவாங்க. எந்த ஒரு செயலையும் முடியாது, என்னால் இது இயலாது அப்படிங்கிற வார்த்தையை எப்பொழுதும் சொல்லாமல் என்னால் முடியும், என்னால் திறம்பட செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா வெற்றியை நம்வசம் இழுத்து கொள்ளலாம். துன்பமில்லாத இன்பமோ தீமையில்லாத நன்மையோ ஒருபோதும் யார் வாழ்க்கையிலும் இருக்கவே இருக்காது. துன்பத்தோடு வரும் இன்பமே சந்தோஷமாக, இரட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். மனதில் எப்பொழுதுமே தேவையில்லாத எண்ணங்களை பதிய வைத்துக்கொண்டே இருந்தோன்னா அந்த எண்ணங்கள் போல் நம் வாழ்வு அப்படியே மாறிவிடும் அப்படிங்கிறது உண்மை. எனவே தேவையில்லாத எண்ணங்களை மனதில் முதலில் அழித்துவிட்டு நமக்கு எது தேவையோ அது போல அதை மட்டுமே சிந்தனை செய்துக்கிட்டு இருக்கணும். எண்ணங்களுக்கு ஏற்பதான் நம்ம உருவாகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மிக மிக எச்சரிக்கையாக நினைக்க வேண்டும். ஏனென்றால் நம் எண்ணங்களே நம் வாழ்க்கையாகி விடுகிறது. தவறானதை எண்ணி எண்ணி மனதுக்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னா உதவி செய்வதற்கு அந்த இறைவனே நம் அருகில் வந்தால் கூட பயனில்லாமல் தான் போய்விடும். எனவே நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்ல தகவல் நமக்கு வரும், நல்ல நிகழ்வுகள் மட்டுமே நம் வாழ்க்கையில் நடக்கும், நல்லது மட்டுமே நிலக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாக இருக்கும்படி எல்லாம் நம் வாழ்க்கையில் மாற்றி அமைத்துக் கொள்வது நம் எண்ணங்களில் இருக்கிறது என்ற உண்மையோடு நம்பிக்கையோடு வாழலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கையோடு இரு. நாளை விடியலில் உனக்கான சந்தோஷம், உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இந்த இரவை கடந்து வா. நாளை விடியல் சர்வ நிச்சயமாக உனக்கான விடியலாகவே இருக்கும். நான் அந்த மாற்றத்தை உனக்கு கொண்டு வந்தே தீருவேன். எனக்காக யாருமே இல்லை, என்னை பிடித்தவர்கள் என்று இந்த உலகத்தில் எவருமே இல்லை. தோள் சாய்ந்து கொள்ள வேதனை என்று துவளும் பொழுது தோள் சாய்ந்து கொள்ள எனக்காக யாருமே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். உனக்காக யாரும் இல்லை, உன் மனதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ எதற்காக எண்ணுகிறாய்? உன்னை யாருக்கும் இந்த உலகத்தில் பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். மற்றவர்களுக்கு பிடிக்கும்படி நடந்து கொள்ள வேண்டுமானால் நடித்து கொண்டேதான் இருக்க வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை நீ வாழவே, உனக்கு பிடித்தது போல நீ வாழவே முடியாது. நடித்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியுமா நிம்மதியாக? நடிக்க வேண்டாம். நீ உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. மற்றவர்களுக்கு உன்னை பிடிக்க வேண்டும் என்றில்லை. நீ நடப்பதை பார்த்து, நீ வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து உன்னை பிடிக்காதவர்களும் தேடி வந்து உன்னிடம் பழக்கம் கொள்வார்கள். அப்படி வாழ்வதுதான் உண்மையான வெற்றியாகவே இருக்கும். உண்மையாக இருந்தால் இந்த உலகத்தில் பல பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ அதற்காக உன் மனதை போட்டு கலங்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, இதுதான் சரி என்று உன் மனதிற்கு எப்பொழுது தென்படுகிறதோ அதன்படி நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும். உன் வாழ்க்கை உனக்கு ஏற்றாற் போலவே இருக்கும். நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். நீ எதை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறாயோ, எதை தேடிக்கொண்டே இருக்கிறாயோ அது உன்னை தேடி உன்னிடம் வந்து சேரும். சர்வ நிச்சயமாக நல்ல காலம் இதுதான். எனவே மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். சந்தோஷ தருணம் உன்னை நெருங்கும் பொழுது நீ வேதனை கொண்டிருப்பதாலோ, வீணாக கவலைப்பட்டு கொண்டிருப்பதாலோ அந்த சந்தோஷ தருணத்தை கூட இழந்து விடுவாய். எனவே மனதை நிம்மதியாக வைத்துக்கொள், சந்தோஷமாகவே வைத்துக்கொள். எதற்குமே கலங்காதே. நான் உன்னோடு இருக்கும் பொழுது என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உன்னிடம் நிரம்பி இருக்கும் பொழுது நீ எதற்காக வருத்தப்பட வேண்டும்? எதற்காக கலங்க வேண்டும்?
அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு. உனக்கு வரப்போகும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அற்புதத்தையும் காண தயாராக இரு. என் கைகளை பிடித்துக்கொள். உன் வாழ்க்கையில் அழகிய தீபத்தை ஏற்றி வைத்து உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கை மாறப்போகும் அந்த சந்தோஷ தருணத்தை பார்க்க தயாராக இரு. ஆயத்தமாகு. வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சில பேருக்கு மிகவும் நன்றியை சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நன்றியாகவும் இருக்கலாம். பலர் நமக்கு பாடம் கற்பிக்க வந்தவர்கள், வேறு சிலரோ பாடமாகவே நம் வாழ்க்கையில் இருப்பவர்கள். அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கண்களுக்கு முன்பாக எல்லாமே தவறாக நடக்கிறது. எதுவுமே நான் எதிர்பார்த்தது போல எனக்கு நடக்கவே இல்லை. நான் ஆசைப்பட்டது போல எதுவுமே உன் வாழ்க்கையில் நிகழவே இல்லை. இனி எப்படிதான் நான் நினைப்பதெல்லாம் நன்மையில் முடியும்? நல்லது மட்டுமே நடக்கும். நடப்பதனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்று எவ்வளவுதான் என் மனதை நேர்மறையாக நான் வைத்து கொண்டாலும் சரி, எதிர்மறை மட்டுமே என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நடப்பது அனைத்தும் எதுவுமே நன்மையாக தெரியவில்லையே. எப்பொழுதுதான் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும், எப்பொழுதுதான் நன்மை நடக்கும் என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? கஷ்டத்தையும் போராட்டத்தையும் வேதனையை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளையே, இது உன் கண்ணில் பட்டவுடன் ஓம் சாயிராம் என்று சொல்லிவிடு. சொல்லிக்கொண்டே இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கீழ். உன் வாழ்க்கைக்கான நல்ல நிகழ்வு நிச்சயமாக நடக்கும். உன் சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருந்தால் கூட அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருகிறேன். உன்னுடைய மனக்குழப்பத்திற்கான தீர்வு, உன்னுடைய மனவேதனைக்கான தீர்வை இதோ இப்பொழுதே இந்த நொடியே நான் உனக்கு வழங்குவேன். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்கும் அந்த நிமிடமே உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே நன்மைக்காகத்தான் நடக்கிறது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ சர்வ நிச்சயமாக உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். இனி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையை மீட்டெடுக்க வழியே இல்லை. நான் யோசித்து வைத்த திட்டத்தையெல்லாம் செய்து பார்த்துவிட்டு எதுவுமே முடியாத பட்சத்தில் இப்பொழுது சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறேன் சாயிநாதரே. இதற்கு மேல் பார்த்து கொள்ள நம்பிக்கையோடு காத்திருக்க, பொறுமையோடு காத்திருக்க, என் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்ற நினைப்போடு இருக்க என்னால் எதுவுமே முடியவில்லை சாயிநாதரே. என் வாழ்க்கையை முட்டி மோதி நானும் வாழ்ந்து பார்த்தாகிவிட்டது. இனி என் வாழ்விற்கு வழியே இல்லை என்று கடைசியாக வந்து என்னிடம் புலம்புகிறாய். இனி என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். என் வாழ்க்கையில் இனி நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை. என் மனதில் நம்பிக்கை என்ற சொல்லே மனதை விட்டு போய்விட்டது. இனி நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை. ஏதாவது செய்யுங்கள் சாயிநாதரே என்று நீ சொல்லும் நிலைமையில் இருந்தால் இதோ நான் உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதை கண்களை மூடிக்கொண்டு கவனமாக முழுவதுமாக கேள். அலட்சியப்படுத்தாமல் இதை முழுவதுமாக கேள். பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை வரும் தை அமாவாசைக்குள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இப்பொழுது இதை முழுவதுமாக கேள். நான் கூறுவது சர்வ நிச்சயமாக உனக்கு மட்டுமே புரியும் வார்த்தைகளாகவே இருக்கும். சற்று நிதானமாக யோசித்துப் பார் குழந்தையே. முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் எவ்வளவு நிறைந்து இருந்தது என்பதை சற்று நிதானமாக யோசித்துப் பார். உன் வாழ்க்கையை சற்று திரும்பிப்பார். எவ்வளவு மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து கொண்டிருந்தாய் என்பது உனக்கு அப்பொழுது நினைப்புக்கு வரும். எந்த கவலையும் இன்றி, எந்த ஒரு கஷ்டமும் இன்றி உன் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்பதும் அப்பொழுதுதான் உனக்கு நினைவுக்கு வரும். அந்த காலத்தில் நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாய்.
அப்பொழுது கொஞ்ச நேரமாவது நினைத்து பார்த்திருக்கிறாயா? நாம் இவ்வளவு சோகத்தையும் இவ்வளவு வேதனைகளையும் இவ்வளவு துக்கங்களையும் அனுபவிக்கப் போகிறோம், எதிர்கொள்ளப் போகிறோம், போராடப் போகிறோம் என்று ஒரு முறை உன் மனதில் சிந்தித்தது உண்டா என் குழந்தையே? வரும் காலத்தில் நம் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்கள் வரும் என்று சிறிதேனும் நீ எதிர்பார்த்தாயா? நீ அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கவலை உன்னை ஆட்கொண்டு விட்டது. நீ பார்க்கவே, உன்னுடைய கண் பார்க்கவே கஷ்டங்கள் வந்து உன்னை சூழத் துவங்கியது. நீ நினைத்து கூட பார்க்காத பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்வில் வந்து சூழ்ந்து கொண்டது. அப்பொழுதுதான் நீ இந்த வாழ்க்கையை தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதே கஷ்டகாலத்தில்தான் நீ இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறாய். புயல் அடித்தது போல் உன் வாழ்வில் பெரும் புயல் வீசி இருக்கிறது. நீ சற்றும் முன்பு உன் வாழ்க்கையிலும் நீ பல பிரச்சனைகளை சந்தித்துதான் இருக்கிறாய். ஆனால் இப்பொழுது உன் மனதில் ஏற்படும் சூழ்நிலையாலும் உன் மனதில் ஏற்படும் போராட்டங்களாலும் நீ இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள மறந்து விட்டிருக்கிறாய். உன் மனம் அதை ஏற்க மறுத்தும் குழந்தையே, எப்பொழுதும் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் நேர்மறை சிந்தனைகளை வைத்துக்கொள். நேர்மறையோடே இரு. நல்ல நல்ல வார்த்தைகளை பேசிக்கொண்டே இரு. என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது சாயிநாதரே, நான் அடுத்தது என்ன செய்ய முடியும் என்று கூட எனக்கு தெரியவில்லை. நான் அடுத்த அடி எடுத்து வைக்க என்னால் முடியவில்லை. என்னால் எதுவுமே முடியாது. என்னால் எதையுமே சாதிக்க இயலாது. என் வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்று எல்லாம் எதிர்மறையாகவே உன் வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. உன் வாயிலிருந்தும் உன் எண்ணங்களிலும் வரும் சொற்களே உன் வாழ்க்கையாக மாறிவிடும் என் குழந்தையே. எப்பொழுதும் எது வந்தாலும் எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார், நான் அனைத்தையும் சாதித்து விடுவேன், என்னால் அனைத்தும் முடியும், எது வந்தாலும் நான் போராடுவேன், வெற்றியடைவேன், வாழ்க்கையை ஜெயிப்பேன் என்று மீண்டும் மீண்டும் நல்ல எண்ணங்களை மட்டுமே, நல்ல சொற்களை மட்டுமே கூறிக்கொண்டிரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் மிக நல்ல விதமாகவே மாறும். உன்னை சுற்றி இருக்கும் பிரபஞ்சத்திற்கு அவ்வளவு சக்தியும் வலிமையும் இருக்கிறது. நீ என்ன சொல்கிறாயோ, நீ என்ன நினைக்கிறாயோ அதை அப்படியே உன்னிடம் வந்து சேர்க்கும் பொறுப்பு அந்த பிரபஞ்சத்திற்கு இருக்கிறது குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை மட்டுமே செய்து கொண்டிரு. நேர்மறை எண்ணங்களை மட்டுமே உன் மனதில் விதைத்து கொண்டிரு. நேர்மறை சொற்களை மட்டுமே உன் நாவால் கூறிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக நல்லபடியாகவே மாறும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அலட்சியப்படுத்தாமல் அப்பா சொல்வதைப் போல் உன் வாழ்வில் கடைப்பிடி. வெகு நாட்களாக உன்னை பாதித்த பிரச்சனைகள், வெகு நாட்களாக உன் மனதை காயப்படுத்திய நிகழ்வுகள், வெகு நாட்களாக நீ போராடும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக வெளிவருவாய். அதுவும் இந்த மாதம் முடிவதற்குள் உன் வாழ்வு நிச்சயமாக வெளிவரும். பிரகாசமான வாழ்க்கையை எதிர்கொள்வாய். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. உனக்கு துணையாக, உனக்கான ஆசையை அனைத்தையும் நிறைவேற்ற, உனக்காக அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல், உன்னையும் நீ போட்டு வருத்தி கொள்ளாமல், உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வருத்தத்திற்கு ஆளாக்காமல் நிம்மதியோடு இரு, சந்தோஷமாக இரு. உனக்கு என்று ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு வரும் பொழுது அதை சரியாக, மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கானது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து சர்வ நிச்சயமாக சேரும். இது உனக்காக சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் இல்லை குழந்தையே, உனக்கான சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. நீ எப்பொழுது என்னிடம் வந்து சரணடைந்தாயோ, என் கால்களில் வந்து சரணடைந்தாயோ, என் கைகளை பற்றினாயோ, அந்த நிமிடத்திலிருந்து உனக்கானதை மட்டும் செய்யும் பொறுப்பை உன் சாயி தேவா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்.
உனக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் ஏற்றம் வராதா, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்று கூறாதே. நடப்பதை நினைத்துப்பார், நடந்ததையெல்லாம் முதலில் நினைத்துப்பார். அப்பொழுது உனக்கு புரியும் உன் வாழ்வில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது, இனி நிகழும் என்பதும் புரியும்.